இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிறது மத்தேயு 19வது அத்தியாயம் 30வது வசனத்திலே உள்ள முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு உவமையைத்தான் தியானிக்க இருக்கிறோம். இந்த உவமையை தியானிக்கும் முன்பதாக இது எந்த சூழ்நிலையிலே சொல்லப்பட்டது அப்படிங்கிறது, எந்த உவமையை எந்த சூழ்நிலையில் எந்த சத்தியத்தை வலியுறுத்தி இந்த உவமையை சொல்லுகிறார் அப்படிங்கிறத அந்த சூழ்நிலையை விளங்கி கொண்டாதான் இதை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். இந்த உவமை கூறப்பட்ட சூழ்நிலை மத்தேயு 19வது அத்தியாயத்தில் 16வது வசனத்தில் இருந்து ஆரம்பித்து 30வது வசனம் வரைக்கும் வருகிறது. அதில் ஒரு 2 இன்சிடென்ட் நடக்குது. அந்த 2 இன்சிடென்ட்டையும் அதில் கட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதே இந்த காரியம் மார்க்கு சுவிசேஷத்தில் 10வது அத்தியாயத்தில் 17லேருந்து 31 வரைக்கும், லூக்கா சுவிசேஷத்துலேயும் 18வது அத்தியாயத்தில் 18லேருந்து 30 வரைக்கும் இந்த 2 இன்சிடென்ட்டும் அப்படியே வருது. இது ஒரே ஒரு சூழ்நிலையில் கூறப்பட்டது. இதுதான் இதில் மத்தேயு நம்ம 19வது அத்தியாயத்தில் 16லேருந்து 24 வரைக்கும் நம்ம கொஞ்சம் வாசிக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இன்சிடெண்ட் தான் அது. அந்த தொடர்ந்து அடுத்த ஒரு இன்சிடெண்ட் வருது. இதை புரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்த அந்த இன்சிடெண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். இது நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு பகுதி தான். மத்தேயு 19வது அத்தியாயம் 16ல் இருந்து ஆரம்பித்து 24 வரைக்கும். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, அதை இயேசுவை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதோல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன அப்படின்னு கேட்கிறான். அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினாய், நீ போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்போது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா அப்படிங்கிறது. அந்த வாலிபன் மிகுந்த ஆசி உள்ளவனாய் இருந்தபடியினால இந்த வார்த்தையில கேட்டபோது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலாம் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ அவங்க சீசெல்லாம் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு, யார் ரட்சிக்கப்பட கொடுங்கிறாங்க. இயேசு, மனுஷரால் இது கூடாது, தேவனால் எல்லாம் கொடுங்கிறார். இது முதலில் நடந்த ஒரு இன்சிடென்ட். இதில் நம்ம பார்த்தது ஒரு வாலிபன், அவன் கேட்ட கேள்வியிலே அவனுடைய விருப்பம் இருக்குது. அது சிறந்த விருப்பம்தான். ஆனால் அவன் அந்த கேள்வியை சரியான நபரிடத்துலாம் கேட்டான். அவனுடைய விருப்பம், அவனுடைய கேள்வினா, நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பதற்கு நான் என்ன நன்மையை செய்ய வேண்டும், சரியான ஆளுங்கிட்ட தான் கேட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்து அதுக்கு விரும்பினா என்றால் கற்பனையை கை கொள்ளுனாரு. அவனு சிறுவதை முதல்ல கை கொண்டிருக்கேன், இன்னமும் என்னிடத்துல குறைவு என்ன அப்படிங்கிறான். எபிரேய மதத்தை பின்பற்றி அதனுடைய நியாயப்பிரமாணம் கற்பனைகளை அவன் முழுமையாக கடைபிடித்து வந்த போதும் கூட அவன் மனதிலே நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது என்பது ஒரு உறுதி இல்லாமல் சந்தேகமாகவே இருந்தது அப்படிங்கிறது இவன் கூறின இந்த பதிலில் நமக்கு தெளிவாகவே தெரியுது. இன்னும் என்னிடத்தில் என்ன குறை அப்படின்னு கேட்குறான். இன்றைக்கும் கூட மத சடங்காச்சாரம் பாரம்பரியத்தின்படி அதை கைப்பற்றி வருகிறவங்க எல்லாரும் நினையுமே நித்திய ஜீவனில் பிரவேசம் கன்ஃபார்மாக சொல்ல முடியாத ஒரு நிலைமையில தான் இருக்கிறாங்க. இதே நிலைமை தான் அந்த வாலிபனுடைய நிலைமை. இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய மலை பிரசங்கத்தில் சொல்லுகிற போது மத்தேயு 5வது அத்தியாயத்தில் 20வது வசனத்தில் அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து குடிக்கிற போது ஒரு வார்த்தை சொல்லுகிறார். வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்கிறார்.
ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு தான் அவன் கேட்குறான், அப்போ என்கிட்ட என்ன குறை அப்படின்னு. அப்போ நித்திய ஜீவனில் பிரவேசிப்பதற்கு அவனுக்கு என்ன தடையாக உள்ளது அப்படிங்கிறத அவன் அறிய வேண்டும், உணர வேண்டும். அப்படிங்கிறனால தான் இயேசுவும் அவங்ககிட்ட மத்தேயு 19:21 சொல்கிறாரு, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா. மார்க்கில் இதே வசனம் எப்படி சொல்லுன்னா, விற்று தரித்திரருக்கு கொடு, பின்பு உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னா அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு வேர்டு இருக்கும். இதில் அந்த ஒரு வார்த்தையை சொன்ன உடனடியாக அவன் மனசில் கொஞ்சம் ஒரு கலக்கம். ஏன்னா இயேசு அவனுடைய சாதகமான தன்மை பாதகமான தன்மைங்கிறத அவன் அறியணும்னு உணர்ந்திருக்காரு. அதனால தான் அவனை சொல்கிறாரு, பூலோக கண்ணோட்டத்தில் நீ ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், ஆனால் பரலோக கண்ணோட்டத்தில் உனக்கு அங்கே ஒன்றுமே இல்லை, நீ அங்கே ஒரு தருத்துறன். அதனால் இப்பொழுதே இங்கே உன் பூலோக பொக்கிஷத்தை கொண்டு பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வை அப்படிங்கிறார். ஏன் அது காரணம் என்ன அப்படிங்கிறத மத்தேயு 6:19-21 பார்த்தா அங்கே இயேசு கிறிஸ்து சில காரியங்களை சொல்லுகிறது. பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லுகிற போது அங்கே சொல்லுகிறாரு, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும் அப்படிங்கிறாரு. நீ இங்கேயே வச்சுக்கிட்டே போனேன்னா உன் இருதயம் இங்கேயே தான் இருக்கும், நீ அங்கே போக முடியாது. நீ அங்கே சேர்த்து வச்சிட்டேன்னா உன்னுடைய மனசும் உன்னுடைய நோக்கமும் எய்மும் அங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இதில் வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தில் அத்தியாயம் 3:17-18 லவோதோக்கியா சபைக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்கிற போது அந்த சபையை குறித்த நிலைமையை அந்த சபைக்கு தெளிவாக சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார்னா, அத்தியாயம் 3:17 வெளிப்படுத்தல் 3:10, நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமா இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்மணன் என்று எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லை என்று சொல்லுகிறபடியால் அப்படிங்கிறார். ஸோ பூமியில் நான் ஐஸ்வர்யவான் திரவிய சம்பன்னன் எனக்கு எந்த குறையும் இல்லைன்னு சொல்லுகிற, ஆனால் பரலோகத்தில் நீ அங்கே பரிதபிக்கப்படணும் தரித்திரனும் நிர்பாக்கியம் உள்ளவனுமாய் இருக்கிறாய் அப்படிங்கிறார். ஸோ இது அநேகருடைய காரியங்கள் இதுதான். அதனால சொல்கிறார், உன் பொக்கிஷம் எங்கே இருக்குதோ மனசும் அங்கே தான் இருக்கும் அப்படின்னு. கடைசி 2 வாரத்தில் நம்ம பார்த்த அந்த ஊமையில் விதைக்கிறன் ஊமையில் கூட மத்தேயு 13:22 விதை தேவ வசனம் விதைக்கப்பட்டது, ஆனால் அது முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனா இருந்தும் கூட உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் அவனை நெருக்கி போடுகிறதுனால பலன் அற்று போனான். இந்த ஐஸ்வர்ய வாலிபன் அதுக்கு ஒரு சரியான ஒரு ஓமை. இதில் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யா உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு மத்தேயுல சொல்லியிருக்காரு. ஆனால் மார்க்கு சுவிசேஷத்தில் மார்க் இதை கொஞ்சம் தெளிவாகவே எழுதுகிறார். மார்க் 10:24 ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாக இருக்கிறது. இன்னைக்கு அதுதான் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான். அந்த எளிமை உள்ளவர்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைனாலும் உடனே ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணி ஆண்டவரே ஆண்டவரேன்னு தேடுவாங்க, அவரை சார்ந்தே போவாங்க. ஆனால் பண வசதி உள்ளவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தன் பணத்தை வைத்து அது எப்படி சாதிக்கலாம் என்று பார்த்து எல்லா வகையிலும் முயற்சி பண்ணி பார்த்துட்டு முடியாத கட்டத்தில் கடைசியாக தான் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு வருவாங்க. அந்த 18 வருடம் வியாதிப்பட்டிருந்த ஸ்திரீ கூட தன் ஆஸ்தி அனைத்தும் வைத்தியர்களிடத்தில் செலவு பண்ணியும் சுகம் அடையாததுனால கடைசி நேரத்தில் தான் ஆண்டவர்கிட்ட வந்தான். அதே போல் அநேகர் அந்த ஐஸ்வர்யம் இருக்கிறது அவங்கள ஆண்டவர்கிட்ட நெருங்கி வர்றதுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாயிருது. முதல் ஸ்தானம் இதை வச்சு நான் பார்த்துக்கிறேன், இது முடியாதப்ப அங்கே வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. அதுதான் இங்கே சொல்லுகிறார். இதே இயேசு கிறிஸ்து மத்தேயு 6:24 ஒரு உதாரணம் சொல்லுகிறார். 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைப்பான், அடுத்தவனை சிநேகிப்பான். இல்லைன்னா ஒருவனை பற்றி கொண்டு அடுத்தவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய
உன்னால் முடியாது. இந்த ஒரு சம்பவத்தை தொடர்ந்து தான் அடுத்த சம்பவம் வருது. இது தொடர்ந்தே வருது. இது தொடர்ந்து வருகிற போது தான் பேதுரு அங்கே இயேசு கிறிஸ்துட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். மத்தேயு 19:27 வரைக்கும். அப்ப பேதுரு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அவனை வித்து கொடுத்துட்டு வானீங்க, நாங்க எங்க போட்டு எங்க வலையெல்லாம் விட்டுட்டோம், எங்க அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டோம், எங்க தொழிலையும் விட்டுட்டோம், உங்க பின்னாடி வந்துகிட்டு இருக்கிறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? பேதுரு ஒரு ரிசல்ட் ஓரியன்ட் மேன் தான். வேதமும் நமக்கு சொல்லுது, அவர் உங்களை அழைத்ததுனாலே உங்களுக்கு உண்டானது இன்னதென்று அறியும்படி உங்களுக்கு பிரகாசம் மணக்கண் வேணும்னு சொல்லி தான் பவுல் எபேசு சபைக்கு எழுதுற போது எழுதுறாரு, ஜெபம் பண்ற போது எழுதுறாரு. இதுலயும் அது வேணும் தான். அவர் ஒரு கேள்வி கேட்டாரு. அதுக்கு இயேசு பதில் சொல்லுகிறாரு, மறு ஜென்ம காலத்திலே, இப்பொழுது இல்லை, இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையிலே, அந்த காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்து மேல் வீட்டு இருக்கும்போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயந்திருக்கிறவர்களாக 12 சிங்காசனங்கள் மேல் வீட்டிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். அந்த பேதுருவோட அந்த 12 அப்போஸ்தலர்களுக்கு சொல்லுகிறார். இப்ப இல்லை, ஆனா என்னுடைய செகண்ட் கம்மிங்ல நான் வருகிற போது, நான் எருசலேமிலே உட்கார்ந்திருந்து முழு உலகத்தையும் ஆளுகை செய்கிற போது, நீங்க இந்த இஸ்ரவேலில் உள்ள 12 கோத்திரத்தையும் நியாயம் விசாரிக்கிறவர்களாக ஆளுகிறவர்களாக உட்கார்ந்துருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. இது அவருக்கு சொல்லிட்டு 29 என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வான். இது அந்த 12 சீசர்களுக்கு உரியதை 28வது வசனத்தில் சொல்லிட்டாரு. இப்ப 29 யாராக இருந்தாலும் சரி, குறிப்பாக நமக்கு இன்றைக்கு அவரை விசுவாசித்து அவர் கற்பனையின்படி அவருடைய காரியத்தை சொல்லுவதில்லை. இதுல மத்தேயு 19:29 வசனத்துல என் நாமத்தின் நிமித்தம் அப்படின்னு வருது. இதை நீங்க மார்க்கு சுவிசேஷத்துல பாத்தீங்கன்னா என் நாமத்தின் நிமித்தம் சுவிசேஷத்தின் நிமித்தமும் அப்படின்னு வரும். மார்க் 10:29 படித்தனா என் நிமித்தமும் சுவிசேஷத்தின் நிமித்தமும் அப்படின்னு மார்க் எழுதியிருப்பாரு. லூக்கா 18:29 பாத்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் அப்படின்னு இந்த இடத்துல குறித்திருப்பாங்க. எவன் ஒருவன் என் நிமித்தம் சுவிசேஷத்தின் நிமித்தம் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம், இது 3 பேரும் அதுல மெயினா கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை கர்த்தராக ஏற்றுக்கொண்டு அவர் கட்டளைப்படி சுவிசேஷ ஊழியம் செய்து தேவ ராஜ்யத்தின் ஊழியக்காரனாக செயல்படுகிற எவனும் அந்த ஊழியத்தின் போவதற்கு இடையூறாக இடைஞ்சலாக இருக்கக்கூடிய அல்லது தடையாக நிற்கக்கூடிய அல்லது தனக்கு பாரமாக நிற்கக்கூடிய தகப்பன் தாய் சகோதரன் சகோதரி பிள்ளைகள் வீடு நிலம் இவைகளை விட்டுவிட்ட எவனும். மார்க் 10:30 இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட 100 வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனை அடைவான் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லிடுறேன். அதை 2 பார்ட். இப்ப நீ இழந்ததையெல்லாம் 100 மடங்கு பெற்றுக்கொள்வாய். துன்பம் இருக்கும், துன்பத்தோடு கூட, ஆனா நீ எதையெல்லாம் இழந்தியோ அதெல்லாம் 100 மடங்கு பெற்றுக்கொள்வாய். மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவாய் அப்படின்னு சொல்றாரு. இதுல ஒரு குறிப்பு நம்ம கவனிக்க வேண்டியது ஒரே ஒரு காரியம் இதுதான். மத்தேயு 19:29 சரி, மார்க் 10:29 சரி, லூக்கா 19:29 உள்ள அந்த லிஸ்ட்ல எதை இழந்தானோ அந்த லிஸ்ட்ல நிலத்தை வீட்டையாவது சகோதரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவனா அந்த ஒரு லிஸ்ட் இருக்கும். இதுல இந்த மனைவியாவது அப்படிங்கிறது தமிழ்ல மட்டும்தான் இருக்கு, தமிழ் பைபிள்ல மட்டும்தான் இருக்குது. பிற ஆங்கில மொழிபெயர்ப்புகளும் பிற வேதாகம பிற பாஷைகளில ஹிந்தி மராட்டி இந்த லாங்குவேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மனைவியாவதுங்கிற வார்த்தை அங்கே இருக்காது. தாயையாவது தகப்பனையாவது சகோதரனையாவது சகோதரியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது வீடையாவது அப்படிதான் இருக்கும் மொழி. அந்த மனைவியாவதுங்கிறது அங்கே கிடையாது. தமிழ்ல மட்டும்தான் அந்த அது ஒரு டிரான்ஸ்லேஷன் ஒரு எரர் அப்படின்னு தான் சொல்றாங்க.
அது இருக்காது. இன்னொன்று, 100 மடங்கு பெற்றுக்கொள்வாய் அப்படிங்கிறது வந்து மனைவியை அப்படிங்கிறது ஒரு லாஜிக்காகவும் இல்லை. இன்னொன்று, வேதத்தினுடைய சத்தியத்துக்கும் அது முரணானது. இன்றைக்கு தகப்பனையாவது தாயையாவது அவங்க சொல்லுக்கு கேட்டு போகாதங்க இருன்னு சொல்கிறாங்க, இல்லை முடியாதுன்ட்டு வந்து நிற்கிற போது, ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் தாயோட ஸ்தானத்தில் உன்னை அன்பு காட்டுவதற்கு ஊழியத்தின் நிமித்தம் போகிற இடங்கள் எல்லாம் உனக்கு ஆள் இருப்பாங்க. ஒரு சகோதரன் சகோதரியோட ஸ்தானத்தில் உனக்கு உதவி செய்வதற்கோ உனக்கு உற்ற துணையாக நிற்பதற்கோ ஆளுங்க இருப்பாங்க. ஆவிக்குரிய ஜீவனில் உன் மூலமாக ஆண்டவருக்குள்ள வந்து அநேகர் உன்னுடைய பிள்ளைகள் ஸ்தானத்தில் அங்கே இருப்பாங்க. நீ வீட்டு நிலத்தை இழந்துட்டு போனேன்னா அநேக இடங்களிலே அநேகருடைய நிலங்களிலே உனக்கு ஃபுல் ரைட் இருக்கும். நிலம் உன் பேரில் இருக்காது, ஆனால் அது உன் ஃபுல் ரைட்டில் கண்ட்ரோலில் இருக்கும். நீ போகிற இடமெல்லாம் இங்கே வீட்டை விட்டுட்டு போனேன்னா போகிற ஊர்லாம் உனக்கு ஒரு வீடு ஆண்டவர் வச்சுருப்பார். உன் பேரில் இருக்காது, ஆனால் உன் அனுபவத்துக்கு உன் உபயோகத்துக்கு இருக்கும். இது வந்து ஊழியத்தின் நிமித்தமாக இதையெல்லாம் இழந்துட்டு போகிறவனுக்கு இங்கேயும் 100 மடங்கு அங்கேயும் நித்திய ஜீவன். ஸோ இங்கேயும் உண்டு அங்கேயும் உண்டு. இந்த இது சொல்லிட்டு தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த சுவிசேஷ ஊழியத்தின் நிமித்தமாக அன்றைக்கு அந்த முந்தினோர்கள்ங்கிற லிஸ்ட்டில் நம்ம அந்த 12 அப்போஸ்தலர்கள் அவங்களுடைய பின்தொடர்ந்து வந்த சீசர்கள், மற்றவர்கள், ஆதி திருச்சபையில் ஊழியம் பண்ணவங்க, நமக்கு தெரிஞ்சு வந்த முன்னால் வந்த அதிகமான மிஷினரிகள், இவங்க எல்லாத்தையுமே அந்த லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். பல வருடங்கள் நமக்கு முந்தி வந்து ஊழியம் செய்து ஊழியத்தின் நிமித்தாக மரித்து போனாங்க. ஆனால் இந்த கடைசி காலத்தில் பிந்தி வந்தவங்க நம்ம. இதில் தான் அவர் சொல்கிறாரு, முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் அப்படிங்கிறார். அதாவது ஆதி அப்போஸ்தலர் அவர்களை தொடர்ந்து அநேகருடன் ஊழியப்பட்டவர்கள் முந்தி வந்தவங்க. பிந்தி வந்தவங்கிறது அந்த இயேசுவின் வருகைக்கு சற்று முன்னதாக கடைசி காலத்தில் ஊழியத்தில் ஈடுபட்டு இருக்கிற நம்மை குறிக்கும். ஆனால் இந்த ஒரு ஓமையை விளக்குவதற்காக அவர் இன்னொரு ஓமையை சொன்னார். இந்த வார்த்தையை விளக்குவதற்காக இன்னொரு ஓமையும் அவர் சொன்னார். அது மத்தேயுல மட்டும்தான் இருக்கு. மத்தேயு 20வது அத்தியாயம் 1வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் இருக்குது. அந்த ஓமையை கூறிவிட்டு அது முடிக்கிற போது 16வது வசனத்துல திரும்பவும் சொல்லுகிறாரு, இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள் அப்படிங்கிறார். அதுல அவர் என்ன விளக்குறாரு அப்படிங்கிறது தான் இந்த அர்த்தத்துக்கு இதை வந்து அவருடைய கண்ணோட்டத்துல விளக்குவது தான் 20வது அத்தியாயத்தில் வருது. 20வது அத்தியாயம் நம்ம 1லிருந்து 16 வரைக்கும் உள்ளதை நம்ம வாசிக்கலாம். இதை வாசித்தா தான் அந்த பேதுரு கேட்ட கேள்விக்கு அவர் சொன்னதுக்கு இவர் கொடுக்குற இந்த விளக்கம் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியும். மத்தேயு 20வது அத்தியாயம் 1லிருந்து படிக்கலாம். பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்களே நாள் ஒன்றுக்கு 1 பணம் கூலி பேசி அவர்களே தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடத்தெருவில் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனாங்க. மறுபடியும் 9ஆம் மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள் ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அவன் அவரை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக்கொள்வீர்கள் என்றான். சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். அப்போது 11ஆம் மணி வேலையில் அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு 1 பணம் வாங்கினார்கள். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு 1 பணம் வாங்கினார்கள். வாங்கி கொண்டு வீட்டு எஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களே சமமாக்கினீரோ என்று முறுமுறுத்தார்கள்.
அப்பொழுது ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாய் இருக்கிறபடியினாலே நீ வன்கண்ணனாய் இருக்கலாமா என்றான். இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு. இதுல அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர் அப்படின்னு தமிழ் வேதாகமத்தில் வருது. பட் ஆங்கில வேதாகமம், மராட்டி வேதாகமெல்லாம், ஹிந்தி வேதாகமம் பார்த்தீங்கன்னா இந்த அழைக்கப்பட்டவர் அநேகர் தெரிந்து சிலர் அதில் இருக்காது. இதில் முந்தினோர் அநேகர், பிந்தினோர் பிந்தினோர் முந்தினோர், அவ்வளோதான் இருக்கும். இதில் நம்ம இதில் பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் இதில் நமக்கு தெரிய வேண்டிய ஒரு காரியம், இந்த டைம் எல்லாம் எபிரேய கால கணிப்பின்படி, கால கடிகாரத்தின்படி கொடுக்கப்பட்டிருக்கு. அதிகாலையிலே 3ஆம் மணி வேலை, 9ஆம் மணி வேலை, 6ஆம் மணி வேலை, 9ஆம் மணி வேலை, 11ஆம் மணி வேலைன்னு கொடுக்குறது. நம்ம டைமுக்கும் அவங்க டைமுக்கும் ஒரு 6 மணி நேரம் கேப் உண்டு. அந்த கணக்குப்படி பார்த்தா இதில் அதிகாலை அப்படிங்கிறது நமக்கு காலையில் 6 மணி. வசனம் 1ல் கொடுக்கப்பட்ட அதிகாலையில் வேலையாட்களை அமர்த்த புறப்பட்டாங்கிறது காலையில் 6 மணி நம்ம டைம் கணக்குப்படி. 3ஆம் மணி வேலை அப்படிங்கிறது 9ஆம் மணி வேலை. 6ஆம் மணிங்கிறது 12, மத்தியானம் 12. 9ஆம் மணி அப்படிங்கிறது மாலை 3 மணி. 11ஆம் மணி அப்படிங்கிறது ஈவினிங் 5 மணி. சாயங்காலம்ங்கிறது ஈவினிங் 6 மணி. இந்த கணக்குப்படி நம்ம பார்த்தா தான் நமக்கு அது புரியும். அது இதில் வேலையை முடிச்சுட்டு 6 மணிக்கு அவன் பிந்தி வந்தவன் தொடக்கும் கூலி கொடு அப்படிங்கிறான். காலையில் 6 மணிக்கு வேலைக்கு வந்தவனும் ஒரு நாளைக்கு 1 பணம் கூலி. மாலையில் 5 மணிக்கு 6 மணிக்கு 1 மணி நேரம் மட்டும் வேலை செஞ்சவனுக்கும் 1 பணம் கூலி கொடுத்தான். முந்தி வந்தவங்க எல்லாம் சொன்னாங்க, 1 மணி நேரம் வேலை பார்த்தவனுக்கு அதை கொடுத்தேன்னா எனக்கும் கூட கொடுக்கணும்ல அப்படின்னு அவங்க முறுமுறுக்கிறாங்க. அதிக நேரம் கஷ்டப்பட்டேன் நான், எனக்கு விட்டுட்டு 1 மணி நேரம் வேலை செஞ்சேன். ரைட்டு தான், காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் 12 மணி நேரம் வேலை பார்த்தவன் அவனுக்கும் ஒரே சம்பளம் தான். சாயங்காலம் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் வேலை பார்த்தவன் 1 மணி நேரம் தான் வேலை பார்த்தேன், அவனுக்கும் அதே சம்பளங்கிறது இது சரியில்லைங்கிறது நம்ம உலக கண்ணோட்டத்தின்படி. அப்போ எஜமானங்க சொல்கிறாரு, என் இஷ்டப்படி என்னதான் என் இஷ்டப்படி கொடுப்பேன், இதில் நீ என்ன கேட்குறது அப்படிங்கிறாருன்னு வருது. இது உலக கண்ணோட்டத்தில் நம்ம பார்த்தா இது ஒரு லாஜிக்காகவே கிடையாது. அந்த முதலாளி செஞ்சுறது அவ்வளோ சரியாக நமக்கு தோணாது. ஆனால் இந்த உவமையில் பரலோகத்தின் கண்ணோட்டத்தில் நம்ம பார்த்தா நமக்கு கொஞ்சம் அர்த்தம், கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். இதில் நமக்கு கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இதுதான். காலையில் 6 மணிக்கு போய் தோட்டத்துக்கு, திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அனுப்பிச்ச அந்த எஜமான் ஏன் திருப்பி 9 மணிக்கு ஒருக்க போய் ஆளை அனுப்பினான்? 12 மணிக்கு ஒருக்க வேலைக்கு ஆளை கூட்டிகிட்டு வந்தான். திருப்பி சாயங்காலம் 3 மணிக்கு போய் ஆளுங்களை ஏன் கூட்டிகிட்டு வந்தான்? 5 மணிக்கு போய் இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்குது, அதுக்குள்ளே போய் வேலைக்கு ஆளுவான்னு ஏன் கூட்டிகிட்டு வந்தான்? அப்படி கூட்டிகிட்டு வர வேண்டிய காரணம் என்ன அப்படின்னா, அவனுடைய கண்ணோட்டத்தின்படி, அந்த தோட்டத்தின்படி முந்தி வந்தவர்களால் மட்டும் அந்த வேலையை முடிக்க முடியாது. வேலை செய்வாங்க, பட் பூரணம் ஆகாது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான், அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம். அதனால தான் அவன் இந்த ஆட்களால் இந்த வேலையை முடிக்க முடியாது, இது முற்று பெறாது, முழுமை அடையாது அப்படிங்கிறதுனால திரும்ப திரும்ப போய் ஆளுங்களை கூட்டிட்டு வந்தார். இதில் அவருடைய வாஞ்சை, அவருடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது நமக்கு இதில் புரிஞ்சுக்கணும். தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விளைஞ்சது களம் சேர்ந்தா போதாதுப்பா, அது களஞ்சியம் சேரணும்பாங்க. அதான் நெல்லை அறுத்து களத்தில் கதிரை அடித்து கதிரையும் வைக்கோலையும் பிரிக்கிற இடத்துக்கு சேர்ந்துருச்சு, அறுத்தது களத்துக்கு வந்துருச்சு, பத்தாது. ஆனால் அது நெல் தனியாக வைக்கோல் தனியாக பிரித்து நெல் மூட்டை கட்டி
வீட்டுக்குள்ள களஞ்சியம் வந்து சேரணும், சேர்ந்தாதான் பூரணமாகுது அப்படிங்கிறது. அறுப்பு மாத்திரம் முழுமை கிடையாது, அது களஞ்சியத்துக்கு வந்து சேரணும். நாளைக்கு எஜமான் வந்து நிக்கிற போது கோதுமையை மணியே களஞ்சியத்துல சேர பாரு, மிச்சத்தெல்லாம் வெட்டி அக்கினியில போடும் பாரு. ஸோ அவருடைய கண்ணோட்டங்கிறது வந்து அந்த கண்ணோட்டத்துல இது பார்க்குற. அதனாலதான் அந்த முந்தி வந்தவர்களாக முடிக்க முடியாம இன்னும் அதிகமாக இருந்த வேலை பிந்தி வந்தவர்களுடைய ஒரு உற்சாகமான வேலையினால, ஏன்னா அவங்க 5 மணிக்கு வந்து வேலையே இல்லாம போறதை கூட்டி ஏதோ வாங்கிட்டாவது வீட்டுக்கு போவோமே சந்தோஷமா வந்து கொஞ்சம் உற்சாகமா வேலை செஞ்சாங்க. அவங்க வேலையினால அந்த அறுப்பு பூரணப்பட்டதுனால மகிழ்ச்சியில வீட்டு எஜமான் பிந்தி வந்தவனை தொடங்கி அவன்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறார், வந்து கூலி கொடுக்கிறார். இந்த ஓமையில இவர் விலைக்கு சொல்லுவது என்ன அப்படிங்கிறது வந்து அறுப்புங்கிறது வந்து ஆத்தும ஆதாயம். ஆத்தும ஆதாயத்தை நம்ம நன்றாக புரிஞ்சுக்கணும். ரட்சிக்கப்படுவது மாத்திரம் கிடையாது, ரட்சிக்கப்பட்டவன் முழுமை அடையணும். வசனம் அப்படித்தான் சொல்லுது. எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். பாதியோட விட்டுட்டா பிரயோஜனம் கிடையாது, முழுமை பெறணும். இந்த அறுப்புங்கிறது வந்து ஆத்தும ஆதாயத்தையும் அவங்க ஆண்டவருக்குள்ள முழுமையாக உள்ள வருவதையும் குறிக்கும். இந்த ஒரு நாள் கூலின்னு இதுல சொல்றது வந்து நித்திய ஜீவனுக்குள்ள உள்ள பிரவேசத்தை குறிக்கும். ஏன்னா இந்த ஐஸ்வர்யவான் கேள்வியிலும் அதுதான், நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க நான் என்ன செய்ய வேண்டும். பேதுரு கேட்ட கேள்வியில தான், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன், எனக்கு என்ன கிடைக்கும்? எப்பா, இங்க துன்பத்தோட நீ விட்டதெல்லாம் கிடைக்கும், ஆனா மறுமையிலே நித்திய ஜீவன் உனக்கு கிடைக்கும். அதைத்தான் சொன்னார். இதை விளக்குவதற்காகத்தான் இந்த ஓமையிலையும் அந்த நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பதைத்தான் முக்கியமாக சொல்லுகிறார். இதுல தான் முந்தி வந்தவங்களுக்கும் சரி, பிந்தி 2000 வருடத்துக்கு முன்னாடி இருந்து அப்போஸ்தலர் காலத்துல இருந்து ஊழியத்தை கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கும் சரி, இல்லை இயேசு கிறிஸ்து வருவதற்கு அவர் வர்றதற்கு 10 நாளைக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர் ஊழியத்தில் இடைப்பட்டு ஆத்தும ஆதாய பணியிலே சேர்ந்து அவனை முழுமை பெறுவதற்காக முயற்சி செய்கிறவனா இருந்தானாலும் சரி, 2 பேருக்கும் நித்திய ஜீவனில் பிரவேசிக்கக்கூடியது கிடைக்கும். இல்லை இன்னும் ஒரு காரியத்தையும் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது நல்லது. நித்திய ஜீவன்லனா என்ட்ரி அது உண்டு. ஆனா இங்க அந்த காரியத்திற்காக எனக்குரிய நியாயமானது என்னுடைய ரைட் என்னென்ன இருக்கோ இதெல்லாம் நான் விட்டு நான் இதை மாத்திரம் முக்கியத்துவம் வச்சு போற போது இங்க பூமியில நான் என்னென்ன காரியங்களை நான் இழந்தேனோ அவையெல்லாம் அதை விட அதிகமாக 100 மடங்கு பூமியில நான் பெற்றுக்கொள்வேன். மறுமையிலே நித்திய ஜீவன் பிரவேசமும் உண்டு. அதே போல அந்த ஐஸ்வர்யவான் வாலிபன்ட்ட சொன்ன கதையிலும் இதுதான். நீ பூமியில ஐஸ்வர்யவான், பட் பரலோகத்துல அப்படி இல்லை, அதனால அங்க சேர்த்து வை. கஷ்டப்படுறவன் இல்லாதவன் எளியவனுக்கு என்னுடையதை எடுத்து நான் எவ்வளவு அவனுக்காக கொடுத்தேனோ அதுல தெளிவா சொல்லுகிறாரு, உன்னுடையதை விற்று தரித்திரனுக்கு கொடு. தரித்திரன்னா யாருன்னா, நீங்க எவ்வளவு கொடுத்தீங்கன்னாலும் அடுத்த நாளும் கஷ்டத்துல தான் இருப்பான். திருப்பி போய் கேட்டீங்கன்னா அவனை வாங்க முடியாது. சொந்த காட்டை கொடுத்தீங்கன்னா கூட போய் அடுத்து போய் திருப்பி கேட்டு வாங்கிக்கலாம். தரித்திரங்கிறவன் இல்லாத அவன்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா திருப்பி வாங்கவே முடியாது. அப்ப நீங்க டோட்டலா தான் மறந்துடணும். ஆனா அவனும் ஆண்டவருடைய பிள்ளை தான். என்னுடைய ஆண்டவர் ஆசீர்வாதம் நான் மேன்மையா இருக்கிறேன், அவன் என்ன காரணத்தினால அவன் கஷ்டத்துக்குள்ள தரித்திர, அவனும் ஆண்டவருடைய பிள்ளை தான். ஸோ எனக்கு இருக்கிறத நான் அவனுக்கு கொடுக்குறேன். அப்படிங்கிற போது ஆண்டவருடைய அந்த நீதிமொழி சொன்னபடி தரித்திரனுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததே அவர் திரும்ப கொடுப்பார். நம்ம மேலே போகிறபோது அங்கே வாங்கிக்குவோம். இப்போ அங்கே வேணும்னா இங்கே இல்லாதவனுக்கு கொடுக்கணும். ஆனால் ஊழியத்தை நிமித்தம் எனக்குரியது எதை நான் இழந்தனாலும் நான் போகிற இடம் எல்லாம் ஊழியத்தை நிமித்தமாக எங்கெங்கே போகிறனோ அங்கே எல்லாம் எனக்கு தேவையானது உண்ணவும் உடுக்கவும் இருக்கவும் கிடைக்கும். இது உண்மையான ஒரு வார்த்தை தான். எங்கள் லைஃப்ல எல்லாம் ஊழியத்தின் நிமித்தமாக நாங்கள் போகிற பாதையில் நாங்கள் அனுபவிக்கிறது தான். குடும்பங்கள், சொத்து, வீடு எல்லாம் விட்டுட்டு தான் வந்தோம். ஆனாலும் போகிற இடமெல்லாம் ஒரு தகப்பனை போல தாயை போல எங்களை நேசிக்கிறவங்க போகிற இடங்கள் எல்லாம் இருக்கிறாங்க. வா எங்கள் வீட்டுக்கு வா, உட்காரு, எங்கள் வீட்டில் சாப்பிட்டு போ, என்ன வேணும் என் வீட்டுக்கு வா, எப்போ வேணாலும் வா அப்படின்னு நேசிக்கிறவங்க இருக்கிறாங்க. சகோதரனை போல ஒரு கஷ்டங்கள் இடைஞ்சல் வருகிற போது
தடார்னு வந்து நின்று நமக்கு உதவிக்காக ஒரு முட்டு கொடுத்து நமக்கு தாக்கு கொடுக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, போகிற ஊர்ல எல்லாம் இருக்கிறாங்க. அதே போல் ஊழியத்தின் நிமித்தம் நம்ம மூலமாக ஆண்டவருக்குள் உள்ள வந்தவங்கெல்லாம் நம்மளுடைய பிள்ளைகளாக நிறைய இடங்கள்ல இருக்கிறாங்க. வீடு வாசல் சொத்து விட்டுட்டு வந்தோம், ஆனால் போகிற இடங்கள்ல எல்லாம் அங்கே இருக்கிறவனுடைய இடம் என் பேருக்கு கிடையாது, ஆனாலும் அந்த இடத்துல உள்ளதை நான் நல்லா அனுபவிச்சுக்கலாம். வீடு போகிற இடத்துல எல்லாம் எந்த ஊருக்கு ஊழியத்தின் நிமித்தமாக மாறி மாறி போகிறோமோ அந்த ஊர்ல எல்லாம் ஏதோ ஒரு வீடு எனக்காக ஆண்டவர் வச்சிருக்கிறார். என் சொந்த வீடு கிடையாது, ஆனால் புதுடா போகிற இடத்துல எல்லாம் புதுசாக கட்டின வீடு வாடகை கிடைக்கும், அட்வான்ஸ் இல்லாமல் கிடைக்கும். மற்றவனை கடை வாடகை கம்மியாக கிடைக்கும். ஸோ இதில் 100க்கு 100 அவர் சொன்ன அந்த வார்த்தை உண்மை. இம்மையிலே துன்பங்களோடு கூட 100 மடங்காக உண்மை. ஆனால் மறுமையிலே நித்திய ஜீவனும் உண்டு. அதுதான் முக்கியம். இங்கே உள்ளது நமக்கு தேவைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் தான், அதுதான் முக்கியம். இதுதான் இதில் தான் முந்தினோர் பிந்தினோர் ஆயும் பிந்தி வந்தோர் முந்தினோர் ஆயும். இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய அழியும் ஆத்துமாக்களை குறித்த அந்த பாரத்தில் நம்மளும் பங்கு பெற்றவர்களாகி இந்த கடைசி 5ஆம் மணி நேரத்தில் நம்ம ஊழியத்தில் உற்சாகமாக தீவிரமாக ஊழியம் செஞ்சு அவருடைய சந்தோஷத்தை நிறைவாக்கணும் என்றால் நித்திய ஜீவன் பிரவேசத்தில் ஃபர்ஸ்ட் லைனில் உள்ளே போகிறவங்க நம்ம தான். இதைத்தான் சொன்னார், பிந்தி வந்தவங்க ஆனால் அவங்க முந்தி உள்ளே வருவாங்க, ஆனால் முந்தி வந்தால் நீங்கள் பின்னாடியே அவங்க பின்னாடியே உள்ளே வருவீங்க, அவ்வளோதான். ஸோ இதில் அந்த 3லேயுமே முக்கியமான மையப்பொருள் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது. அதுதான் அதில் தான் முந்தினோர் பிந்தினோராக இருப்பாங்க, பிந்தினோர் முந்தினோராக இருப்பாங்க. இதை மத்தேயுவில் மட்டும்தான் இந்த தோட்ட எஜமானை வைத்து அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. மற்றபடி மார்க்லேயும் லூக்காவிலையும் ஐஸ்வர்யவான் பரலோராஜ்யத்தில் நுழைவது அரிது அப்படின்ட்டாரு. பட் பேதுரு கேட்ட கேள்விக்கு இம்மையில் துன்பங்களோட மறுமையில நித்திய ஜீவனை அடைவாய், இம்மையிலையும் அடைவாய், இழந்ததை எல்லாம் மறுமையிலே கண்டிப்பாக நித்திய ஜீவன் பிரவேசம் உண்டு அப்படிங்கிறார். ஸோ இதனோட மைய பொறுத்து நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது. அதுதான் அதில் நம்ம கடைசி 5ஆம் மணி நேரத்தில் இருக்கிறோம். உற்சாகமாக ஊழியம் செய்வோம், அவருக்குரியதுக்குள்ளே உள்ளே போகிறதுக்கு நம்ம ஆயத்தப்படுத்துவோம், அநேகரை ஆயத்தப்படுத்துவோம், அவருடைய சந்தோஷத்தை நிறைவாக்கும். ஏனென்றால் மனம் திரும்புகிற ஒரு பாவிய நிமித்தம் பரலோகத்தில் குதூகலமும் கொண்டாட்டம் உண்டாகும். கொடுப்போமே, அதிகமாக குதூகலத்தையும் கொண்டாட்டத்தை அங்கே கொடுப்போமே, நம்ம அதில் ஈடுபட்டு செய்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தானே நம்மளை இன்னும் உற்சாகப்படுத்தி வழிநடத்துவார். ஒரு பலத்தெல்லாம் நிரப்பட்டோம் பரிசுத்த ஆவியான ஒரு பலனினாலே கடைசி காலத்தில் அக்கினிக்குள்ளே இருக்கிற அநேகரை நம்ம வெளியே இழுத்து விடுவோம். உள்ளே இருக்கிறவங்கள நிறைய பேரையும் கனி உள்ளவர்களாக மாற்றுவோம். ஏன்னா அவர் வருகிற போது கனியை தேடி வருகிற எஜமான். பேருக்காக இருக்கிறவங்களால அவருக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. கனியை எதிர்பார்த்து வருகிறவர்கள் அவருக்கு விரும்பக்கூடிய கனி உள்ளவர்களாக இருக்கணும், கனி உள்ளவர்களாக அவங்க மாற்றணும். அதுக்குள்ள அவங்க காரியத்துக்குள்ள இறங்கி நம்ம செய்வோம். என்றால் அவர் அழைக்கப்பட்ட போதே யோவான் 15:16 சொல்லுகிறாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நாங்கள் உங்களை தெரிந்து கொண்டேன். இப்போ கனி கொடு, அந்த கனி நிலைத்திருக்கும்படியாக உன்னை நான் ஏற்படுத்தினேன். கனி கொடுப்பது மாத்திரமல்ல, கனி நிலைத்திருக்கணும். அதுலேயும் நம்ம தீவிரமாக செயல்படுவோம். இந்த வாரத்துக்குரிய அந்த வேத பாடம் இத்தோடு முடிவடைந்தது. நன்றி, வணக்கம்.